அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார் தூமா மழை நின்று அதிர வெறுவி தொருவில் நிறையோடும் ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது இன்று வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற ஆசிரியரை பற்றி பார்க்க இருக்கிறதுனால இன்று திருவண்ணாமலையுடைய பாடல் மார்கழி 15ஆம் நாள் திருவெம்பாவை 15வது பாடல் ஓரொரு கால் எம்பெருமான் என்ற பாடலை பார்க்கவிருக்கிறோம். இதை நமக்கு மிக அற்புதமாக வழங்க இருப்பவர் தேவார இசைக்கலைமணி சிவத்திரு தி சிவபிரகாஷ் ஐயா அவர்கள், தேவார ஆசிரியர், அரசு இசைப்பள்ளி திருவண்ணாமலை. ஐயா வந்து இசையோட நமக்கு வழங்கியிருக்காங்க. அதில் வந்து முழவிசை சிவத்திரு அருள் மதுராந்தகம், நரம்பிசை அரியக்குடி ஷேக் தாவூத் என்பவர் வந்து மிக அற்புதமாக இந்த நண்பர்கள் வந்து நமக்கு வழங்கியிருக்காங்க. ஐயாவுடைய அப்பா வந்து சிவத்திரு திருஞான சம்பந்தம் ஐயா வந்து திருப்பரங்குன்றம் மதுரை. ஐயாவோட எங்கள் அப்பாவோட நிறைய கச்சேரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக ஐயா வந்து மிகச்சிறப்பாக அப்பா காலத்தில் இருந்த மூத்த ஊதுவாமூர்த்திகள் ஐயாவும் ஒருவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பாரம்பரியமாக இசை குடும்பத்தில் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயாவுடைய பணியும் ஐயாவுடைய நண்பருடைய பணியும் மிக இனிய சிறக்க எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து இப்பாடலுக்கான விளக்கத்தை நமக்கு வழங்கியிருப்பவர் சித்தாந்த ரத்தினம், சித்தாந்த செம்மல், சித்தாந்த செம்மணி, சித்தாந்த வித்யாநிதி சிவத்திரு கி சிவகுமார் ஐயா அவர்கள். ஐயா வந்து முனைவர் கி சிவகுமார் ஐயா அவர்கள், கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை இணை பேராசிரியர், விருத்தாசலம். ஐயா வந்து மிக அற்புதமாக ரத்தின சுருக்கமாக நமக்கு இந்த பாடலுக்கான விளக்கத்தை வழங்கியிருக்காங்க. ஐயா வந்து இன்றோட 11லிருந்து 15 வரை வந்து ஐயா நமக்கு இந்த பாடலுக்கான விளக்கத்தை வழங்கியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேராசிரியர்கள் எல்லாமே பேராசிரியர், முனைவர். இதில் நம்ம திருவெம்பாவைக்கு விளக்கம் அளிக்கும் ஒவ்வொருவரும் வந்து பேராசிரியர், முனைவர், புலவர். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மிக வேலை பளு அதிகம் உள்ளவர்கள் இவங்கெல்லாம். அப்படி இருந்தாலும் வந்து இந்த பாடலுக்கான விளக்கத்தை இவங்கெல்லாம் போன வருஷம் வந்து வேறு ஒரு 5 பாடலுக்கு விளக்கம் அளித்திருந்தார்கள். இந்த வருஷம் வேறு ஒரு 5 பாடலுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். இடைவிடாத பணி இருந்தாலும் நம்ம கேட்ட உடனே வந்து நமக்காக இந்த பதிவெல்லாம் அனுப்பி கொடுத்த அத்துணை முனைவர் பேராசிரியர்களுக்கும் ஐயாவிற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ற முறைப்படியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. வணக்கம் போல் இறுதியில் எம்பெருமானுடைய தரிசனத்தையும் பார்த்தோம் கேட்டோம். இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம். திருச்சிற்றம்பலம். ஒரு காரியம் பெருமான் என்றென்று நம் பெருமான் சீரொரு வாழ்வாயோவாள் சித்தம் கழி கூற சீரொரு வாழ்வாயோவாள் சித்தம் கழி கூற நீரொரு வாழ்வோவ நெடுந்தாரை கண்பணிப்ப நீரொரு வாழ்வோவ நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு வந்தனையான் பெண்மோரை கால் பணியான் பாரொரு கால் வந்தனையான் பெண்மோரை கால் பணியான் பேரறையம் சிற்றொருவர் ஆமாறும் பேரறையம் சிற்றொருவர் ஆமாறும் ஆரொருவர் யோவள்ளம் ஆட்கொள்ளும் இத்தகத்தான் ஆரொருவர் யோவள்ளம் கொள்ளும் வித்தகத்தான் பாரொருவர் பூண்டுலையில் பாயார நாம் பாடி பாரொருவர் பூண்டுலையில் பாயார நாம் பாடி ஏருருவர் பூங்குணல் பாய்ந்து ஆடேரும் எம்பாவாய் ஏருருவர் பூங்குணல் பாய்ந்து ஆடேரும் எம்பாவாய்.
சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று மார்கழி மாதம் 15ஆம் நாள் ஓரொருகால் எம்பெருமான் எனத் தொடங்கும் பாடல். இப்பாடலை இதுவரை திருவண்ணாமலை திரு சிவபிரசாத் அவர்களுடைய குரலிசையும், மதுராந்தகம் திரு அருள் அவர்களின் முழவிசையும், அரியக்குடி திரு ஷேக் தாவூது அவருடைய நரம்பிசையும் பொருந்த இன்னிசையாக அமைந்த கச்சேரியை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். இனி அதன் விளக்கத்தை காண்போம். இப்பாடலில் இறையருட்குணங்களிலே ஈடுபட்டு அனுபவிக்குங்கால் நிகழும் மெய்ப்பாடுகள் சுட்டப்பட்டிருக்கின்றன. இந்த குழுவிலே இருந்த தோழியருள் ஒருத்தி மிக்க பக்தி பெருக்குற்று பக்குவம் எய்தினாள். அந்த நிலையில் அவள் எப்படிப்பட்டவளாக திகழ்கிறாள் என்று இந்த பாடல் சுட்டிக்காட்டுகிறது. இந்த நிலையை எல்லோரும் எய்த வேண்டும் என்பதே அந்த தோழியரின் கனவு, மாணிக்க வாசகரின் எதிர்பார்ப்பு. பார்ப்போம். இந்த பெண்ணானவள் ஒவ்வொரு சமயத்தில் எம்பெருமானே எம்பெருமானே என்று பலமுறை கூறி நம் தலைவனாகிய சிவபெருமானின் புகழ்மொழிகளை ஒரு பொழுதும் வாய் ஓயாமல் பேசுகின்றார். எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பது, முடிந்தால் புகழை பேசுவது, இல்லாவிட்டால் திருநாமத்தை பேசுவது. இங்கே எம்பெருமானியே எம்பெருமானியே என்று இவள் பிதற்றிக் கொண்டிருக்கிறாள். வேறு வார்த்தையை இவளிடத்திலே எதிர்பார்க்க முடியவில்லை. அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கவில்லை. நாம் எது பேசினாலும் அதற்கு அவள் பதிலளிக்க தயாராக இல்லை. தன்னை மறந்து பிதற்றிக் கொண்டிருக்கிறாள் எம்பெருமானே எம்பெருமானே என்று. இவருடைய உள்ளத்திலே களிப்பு நிறைந்து விட்டது. களிப்பு என்றால் மிக்க மகிழ்ச்சியின் அர்த்தம். அது மிக அதிகமாகிவிட்டது. ஏன்? பெருமானை நினைத்து கொண்டே இருக்கிறார். பேரானந்த நிலைக்கு இவள் தள்ளப்பட்டு விட்டாள். அந்த ஆனந்த கடலிலே மூழ்கிவிட்டாள். சாதாரண கடல் என்றால், சாதாரண வெள்ளம் என்றால் அதிலே மூச்சு முட்டும், வேற ஏதாவது ஆபத்து வரும். இது பேரின்ப கடல் அல்லவா? பெருந்துறை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் மொழிந்த வாசகமே வாசகம், அதற்கு வாச்சியம் தூசகல் அல்குழுவை தோளிடத்தவனே என்று மாணிக்க வாசகரை குறித்து நால்வர் நான்மணி மாலையிலே சிவபிரகாச சுவாமிகள் குறிப்பிடுவார்கள். அந்த மாதிரி பேரின்ப வெள்ளத்திலே இவள் மூழ்கிவிட்டாள். இப்போது இவள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுகிறது. அது வற்றாத நதியாக நீண்ட தாரை தாரையாக வழிந்த வண்ணம் இருக்கிறது. திருச்சதகத்திலே சொல்வாரே, மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன்னு சொல்லுவாரே, அந்த நிலையை இங்க நாம பார்க்கிறோம். உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதால் என்று கேட்பாரே திருச்சதகத்திலே, அந்த நிலையை பார்க்கிறோம். உடல் கம்பித்துன்னு போற்றி திரு அகவல்ல சொல்லுவாரே, அந்த நிலையை பார்க்கிறோம். ஆக இவருடைய நிலை தன்னை மறந்ததாக இருக்கிறது. ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீர் ஒருகால் வாயோவால். ஒரு கால்னா முறை. ஒவ்வொரு முறையும் எம்பெருமான் என்றென்றேன்னா அப்ப நம்ம அடுத்தடுத்துன்னு அர்த்தம். எம்பெருமான் எம்பெருமான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என்று சொல்லியவண்ணும் இருக்கிறார். நம்பெருமான் சிவபெருமான் சீர் ஒருகால் அவருடைய சிறப்பை வாய் ஓவால் ஓவாம வாய் ஒழியாம சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சித்தம் களிகூற, கூறுதல்னா மிகுதல், சித்தம்னா மனசு, உள்ளம். உள்ளத்துல களிப்பு மிகுந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து நீர் ஒருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப, நீர் ஒரு காலும் ஓவாமல், ஒரு பொழுதும் இடைவிடாம அந்த கண்ணீர் வழிந்த வண்ணம் இருக்கிறது. ஓவாமன்னா ஓயாம. நெடுந்தாரை, தாரைனாலே நீண்ட கண்ணீர்னு அர்த்தம். புலம்பல்னா ஒரு துளி கண்ணீர், தாரைனா நீட்டா இருக்கிறது. நெடுந்தாரைனா மிக நீட்சியுடைய கண்ணீர். கண் பணிப்ப, கண்ணீரினுடைய அளவை சொல்றார். பணித்தல்னா அழுதல். அடுத்து வந்தனை செய்கிறாள், வணங்குகிறாள். ஒரு முறை வணங்குகிறாள், தரையிலே விழுந்து வணங்குகிறாள். அவள் வந்தனை செய்வதை தான் வந்தனையாள் என்று சொல்லுகிறார். பஞ்சாங்க வணக்கம் என்பார்கள். பெண்களுடைய வணக்கத்தை சொல்லுகிற பொழுது பஞ்சாங்க வணக்கம் என்பார்கள். நெற்றியும் 2 முழந்தாள்களும் 2 உள்ளங்கைகளும் பொருந்த இறைவனை வணங்குவது.
ஆனால் இங்கு பஞ்சாங்க வணக்கம் பொருந்துமான்னு தெரியல. ஏன்னா தன்னை மறந்து கிடக்கிறா. இவருக்கு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் மறந்து போச்சு. தரையில தன்னை மறந்து விழுந்து கிடக்கிறான்னு சொல்லலாம். வந்தனை செய்கிறாள். எப்படி வந்து அணையால் பார் ஒரு கால், பார்னா பூமி நிலம், இந்த நிலத்துல அப்படியே விழுந்து கிடக்கிறா, வணங்குறதா கிடக்கிறா. இப்ப நினைச்சு பாருங்க, அவருடைய எண்ணம், சொல், செயல் மூன்றும் நமக்கு காட்டப்படுகிறது. வாய் ஓவால் இது சொல்லை குறிக்கிறது, சித்தம் கலிகூற இது எண்ணத்தை குறிக்கிறது. இந்த வந்தனை செய்கிறான்னு பார்க்கிறோமே வந்தனையால்னு, இது செயலை குறிக்கிறது. அப்ப நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாம் இறைவனிடத்திலே ஐக்கியமாகி விட வேண்டும். இவளுக்கு வேறு நினைவு கிடையாது. விண்ணோரை தான் பணியால் ஏனைய, அதாவது சிவபெருமானை தவிர்த்து வேறு எந்த கடவுளையும் அவள் வணங்க மாட்டாள். உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே என்று வரக்கூடிய திருச்சதகத்தை நினைத்து பாருங்கள். சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோமல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் என்பார் அப்பரடிகள். செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் என்று மற்ற தெய்வங்களை குறிப்பிடுவார் குமரகுருபரர். ஆகையினால இது மிக முக்கியமான கொள்கை. என்ன, கடவுள் நாம் விரும்பியதை எதிர்பார்த்ததை தரவில்லையே என்கிற ஏக்கம் எல்லோருக்கும் உண்டு, எப்பாவது ஏற்படும். உடனே நாம் அவரிடத்துல கோபிச்சிக்க கூடாது. நாம் செய்த வினை தடையாகலாம், அல்லது இதைவிட சிறந்த ஒன்றை இறைவன் நமக்கு தர காத்திருக்கலாம். அதை விட்டு இந்த தெய்வம் தராது, இனி ஒரு தெய்வத்தை வணங்குவோம் என்று ஏதோ இந்த இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று ஆடு மேய்வதை போல வேறு வழிபாட்டுக்கு செல்லக்கூடிய பலர் இருக்கிறார்கள். அது கூடாது. கரைக்கிழமையார் மிக அழகாக அற்புத திருவந்தாதியிலே சொல்வார்கள். ஈடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறிபணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பராது என் நெஞ்சு அவர்க்கு. அவர் செய்தாலும் செய்யாட்டியும் எனக்கு அவர் ஈடேற்றினாலும் ஈடேற்றாவிட்டாலும் அருள் ஒழியாவிட்டாலும் அவரை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன். பக்தி வைராக்கியம், அடே அப்பா, இப்படி அல்லவா இருக்கணும். ஆக உண்மை பக்தர்களுக்கு இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் வேண்டும். அதுக்கடுத்து பித்துன்னு ஒரு சொல்லு வருது. பித்துன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படின்னா தாயினுடைய மனம் பைத்தியக்கார மனம்னு அர்த்தமா? பித்துன்னா மிக்க அன்பு, பலன் கருதாத அன்பு, பகைவனுக்கும் அருளுகிற அன்பு. தின்ன வரும்புலி தன்னையும் அன்போடு சிந்தையில் போற்றிடுவாய், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என்று பாடுவாரே மகாகவி. அந்த மாதிரி அன்பு, அதுதான் மிக்க அன்பு. பகைவனுக்கு அருள் தான். இப்ப நம்ம அருளும் இறைவனுக்கு நம்ம எப்படி அன்புடையவர்களா இருக்கணும் நினைச்சு பாருங்க. அதான் பித்து. சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? தேவர்க்கே தேவன், தேவர்கோ அறியாத தேவதேவன், பேரரசன், அண்டங்களுக்கெல்லாம் அதிபதி, பேரறையற்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும், தன்னை மறந்த நிலை. இந்த நிலை தானா கைகூடுமா? இதுக்கு மனித முயற்சி போதுமா? இறைவன் அருள் வேண்டாமா? இப்படி இவளை ஆட்கொண்டிருக்கிறார்னு சொன்னா அந்த பெருமானுடைய சிறப்பை நாம என்னவென்று சொல்வது? ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். வித்தகர்னா சாமர்த்தியசாலி, சதுரப்பாடு உடையவர், பிறரால் செய்ய இயலாததை செய்பவர். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருவடியை நாம் என்ன பண்ணோம்? தொடர்ந்து வாயார புகழ்ந்து பாட வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வித்தகர்தால் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூங்குணல் வாய்ந்து ஆடேளோர் எம்பாவாய். ஏர் என்றால் அழகு, உருவ பூம்புணல், உருவம்னா தோற்றம், பூங்குணல்னா மலர் நிறைந்த குளம். ஆகினால் அதுல குளிச்சு நாம விளையாடுவோம், பெருமானை தொடர்ந்து புகழ்ந்து பாடுவோம், அவருடைய திருவடிகளை போற்றுவோம் என்பதாக அமைந்திருக்கிறது. அதுல வார் என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா வார் உருவ புன்முளையீர் என்று ஒரு விழி வருகிறது. வார்னா கச்சு, கச்சுன்னா மார்பு கச்சு, உருவம் அழகு, பூன் என்றால் அணிகலன்கள், அழகிய வாரணிந்த பூன் சூடிய மார்பகங்களை உடைய தோழியரே என்று ஒருவருக்கொருவர் விழித்துக் கொள்கிறார்கள். ஆக இந்த பாடல் வழி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, இறைவன் மீது தன்னை மறந்த அன்பாகி அந்த பித்து என்பதை கொண்டு திரிகரண வழிபாடு செய்வது எப்படி? எந்த நிலையிலும் சிவபெருமானை தவிர வேறு தெய்வத்தை மனத்தாலும் நினைக்காத அளவுக்கு உறுதி உடையவராக இருப்பது எப்படி? இறைவன் நம்மை எப்படியெல்லாம் ஆட்கொள்கிறார், அவருடைய திருவடி தாமரைகளை நாம் எப்படி தொழ வேண்டும்
என்று இந்த கதியை எல்லா உயிரும் ஒரு காலத்து எய்த வேண்டும் என்பதற்கு முன்னோடியாக நமக்கு இந்த பாடலை மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து இந்த நிலையை அடைய இறைவனை வேண்டிக் கொள்வோமாக. சிவாய நம. பெருநாவச்சு பரவல் உருகின்றேன் பேருலகில் உருநாவு குறை செய்ய உன்னாமம் உணராதே.